ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி, ப்ரான் பிரியாணி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம மட்டன் சிக்கன் பிரியாணி பண்ணுற மாதிரி தான். ஓகே, நான் எப்படி பண்ணன்றதை தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் எடுத்துருக்கிறது 1/2 kg ப்ரான் எடுத்திருக்கேன். இது மீடியம் சைஸ் ப்ரான் தான். இதை நல்லா நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். மேலே இருக்கிற அந்த தோல் ப்ளஸ் இதோட சென்டரில் நைஃப் வச்சு கோடு போட்டிங்கன்னா உள்ளே ஒரு பிளாக் கலரில் இருக்கும். அதெல்லாம் வேஸ்ட்டு தான். அதெல்லாம் எடுத்துடணும். எடுத்துகிட்டு நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். இது கூட மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பெரட்டிட்டு கையை வச்சு பெரட்டுங்க. அப்போ மசாலா நல்லா ஈவனாக கோட் ஆகும். ஸோ பெரட்டிட்டு அதை நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் தான் செய்ய போகிறேன். இதில் 3-4 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 டீஸ்பூன் நெய் நான் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து செய்யும்போது பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 2 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே பிரியாணி ஸ்பைசஸ் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் அண்ட் ஒரு அன்னாசி பூ நான் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அஸ் யூஸ்வல் வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கணும். நல்லா முருக வதங்கணும். ப்ரௌனிஷாக மாறிட்டு காரத்துக்காக இது கூடவே 2 பச்சை மிளகாய் நான் கீறிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வதங்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நம்ம வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அண்ட் ஒரு கைப்பிடி புதினா, ரெண்டுமே நான் ஒரு கைப்பிடி எடுத்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி புதினாயே நான் இந்த டைம் சேர்க்குறேன் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் எல்லாம் நல்லா நமக்கு இறங்கும் அந்த கிரேவிலேயே. அப்போது நமக்கு பிரியாணி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் லாஸ்ட்டாக சேர்ப்பாங்க. பட் இப்படி செஞ்சு பாருங்கள், உங்கள் அந்த கொத்தமல்லி புதினாவோட ஃப்ளேவர் சூப்பராக இறங்கியிருக்கும். இப்போ இதை லேசாக வதக்கிட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அண்டு காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஜஸ்ட் கலருக்காக தான். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ரெண்டுமே சேர்த்து தான் செய்வேன் எப்பயுமே. இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே மிளகாய்த்தூளை வதக்கிக்கலாம். அடுத்தது இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ப்ரான் மசாலா பரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். ஸோ 1.5 ஸ்பூன் இதில் சேர்த்தோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. அதே மாதிரி கடையிலலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்காதீங்க. அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே இல்லை, ஏதோ ஊறுகாய் மாதிரி இருக்கும், வினிகர்லாம் போட்டு. அது வேஸ்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மொத்தமாக அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப நல்லது நமக்கு ஹெல்த்துக்கு. ஓகே, இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நம்ம அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது இதில் தயிர் ஒரு 1/2 கப் தயிர் நான் எடுத்திருக்கேன். இது ஒரு 100 ml இருக்கும். தயிர் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்கணும், அப்போ நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிர் நல்லா புளிச்ச தயிராக எடுத்துடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு பிரியாணியே டேஸ்ட் மாறிடும். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தயிர் குவான்டிட்டி எடுத்துக்கலாம். தயிர் சேர்க்கும்போது கிரேவியும் நமக்கு நிறையா கிடைக்கும். ஸோ இப்போ தயிர் சேர்த்து கலந்துட்டு ஒரு கொதி நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இது ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறமா கடைசியாக தான் நான் தக்காளி சேர்க்க போகிறேன். ஏன்னா நம்ம தயிரை முதல்ல சேர்த்துட்டு தக்காளியை கடைசியாக சேர்த்தோம் அப்படின்னா புளிப்பு அந்த அளவுக்கு தக்காளியிலேருந்து நமக்கு இறங்காது. முதல்ல நம்ம தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தக்காளியில் இருக்க புதினாலாம் புளிப்பு எல்லாம் நல்லா இறங்கிடும். அப்போ ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு புளிப்பு ஜாஸ்தி ஆகிடும். ஸோ கடைசியாக தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு நம்ம நல்லா குக் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு தக்காளி நல்லா வெந்துடும். நான் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே மூடி போட்டேன் போல், லைட்டாக அடி பிடிச்சிருச்சு. பட் இட்ஸ் ஓகே, நமக்கு மசாலாலாம் எதுவும் ஆகலை, கீழே மட்டும் லைட்டாக அடி பிடிச்சிருக்கு. எனிவே நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க தான் வைக்க போகிறோம். அப்போ இது எல்லாமே நமக்கு கிளியர் ஆகிடும், நோ ப்ராப்ளம். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ஒரு 60 to 70% நமக்கு வெந்திருக்கும். இந்தளவுக்கு வெந்தால் போதும். ஏன்னா இதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு தான் குக் பண்ண போகிறோம் இல்லையா, அப்போ கரெக்டாக வந்துடும் நமக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க.
இதுக்கப்புறமா நம்ம மசாலா பரட்டி வச்சுருக்கோம் இல்லையா ப்ரான், அதை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நான் ஒரு 20 to 30 மினிட்ஸ் வரைக்குமே வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம மசாலா பெரட்டிட்டு சேர்த்தோம் அப்படின்னா, ஈவன் சிக்கன், மட்டன் கூடமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த மசாலாஸெல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். உப்பு, காரம் எல்லாம் நல்லா இறங்கியிருக்கும் மீட்டில். அப்போ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நமக்கு. ஸோ ப்ரானை வந்து நம்ம சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை கிளாஸ் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இதை நம்ம கொஞ்சம் நேரம் குக் பண்ண போகிறோம். அண்ட் ப்ரான் குக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே சூப்பராக குக் ஆகிடும். அதனால் ரொம்ப நேரம் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துலேயே வந்து ப்ரான் நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்லா கொதிச்சிகிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான தண்ணி நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி, அதை தான் சேர்த்துருக்கேன். நம்ம சேர்க்க வேண்டிய ரேஷியோ வந்து 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி அரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இல்லையா, அதையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ தண்ணி சேர்த்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். பிரியாணி அரிசி வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருங்க. நல்லா அரை மணி நேரம் கழுவிட்டு ஊற வச்சிங்க அப்படின்னா ரைஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக சீக்கிரமாக வெந்து வந்துடும். சேம் டைம் ஒட்டாமையும் வரும். இதை நான் எல்லா வீடியோவுமே சொல்லியிருப்பேன். வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்காக ஒரு டிப்பு. ஓகே. ஸோ அரிசியை வந்து நல்லா ஊற வச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான உப்பும் சேர்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து கொஞ்சமாக லெமன் வந்து நான் புழிஞ்சிக்கிறேன். ஒரு அரை லெமன் ஃபுல்லாகவே பிழிஞ்சிட்டேன் நான் 2.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது கரெக்டாக இருக்கும். புழிஞ்சிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டுக்கணும். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பிரியாணியை எப்போவுமே நம்ம அடிக்கடி கிளறக்கூடாது. ஏன்னா ரைஸ் வந்து சீக்கிரமாகவே உடஞ்சிரும். அப்போ உங்களுக்கு சாப்பிடும்போது அரிசி வந்து குருணை மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஸோ லேசாக வந்து கலந்து விடணும். அதே மாதிரி 3 டைம் தான் மொத்தமாகவே நம்ம பிரியாணியை கிளறணும். ஸோ இப்போ ஒரு டைம் கிளறிருக்கேன் இல்லையா, அடுத்தது நமக்கு ரைஸும் தண்ணியும் வந்து சேம் லெவலுக்கு வரும். அந்த டைம் வந்து நம்ம லைட்டாக கலரணும். இப்போ பார்த்திங்களா, இந்த டைம் நமக்கு தண்ணி நல்லா வற்றி வந்திருக்கு. இப்போ ஒரு டைம் வந்து நான் கலந்து விடுறேன். ஸோ நம்ம சேர்த்துருந்த தண்ணியும் அரிசியும் வந்து நமக்கு சேம் லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போது ஒரு டைம் கலந்து விட்டுக்கணும். கலந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மூடி போட்டு இப்போ தம் போட்டுக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் தம் போட்டுக்கலாம். அடுப்பை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. மீடியம் டு சிம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு மூடி போட்டு மேலே ஏதாவது வெயிட் வச்சுக்கலாம். நான் வந்து இந்த குழவிக்கல் இருக்கு இல்லையா, சின்ன ஆட்டாங்கல், அதை வந்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட என்ன இருந்தாலும் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து மேலே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் மூடி தம் போட்டுட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், சூப்பராக தண்ணி எல்லாமே ட்ரைன் ஆகிடுச்சு. சாதம் சூப்பராக வெந்து வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும், கீழே கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, அடிப்பிடிக்கவும் இல்லை, கரெக்டாக வெந்து வந்திருக்கு. ஸோ தண்ணி நீங்கள் கரெக்டாக சேர்த்திங்க, தம்மு கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா பாருங்கள், இதில் ப்ரான் சேர்த்ததே தெரியல. ரைஸ் எல்லாமே ஒரே போல் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி செஞ்சுருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் செஞ்சீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.